I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம ஒரு டாபிக்கை பார்த்துட்டு இருக்கோம், என்னன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவின் கனி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட அன்பை பற்றி பார்த்துருந்தோம். நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷனை நம்ம நேற்று டீல் பண்ணோம். கரெக்டாக ஆவின் கனிகள் ப்ளூரல் கிடையாது, பட் ஒரே ஒரு கனி தான், பட் 9 கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு நான் ஆரஞ்சோட எக்ஸாம்பிளை கூட சொல்லியிருந்தேன். நேற்று லவ்வை பற்றி பார்த்துருந்தோம். தேவனோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, சகித்து கொள்ளக்கூடிய அன்பாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாததையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அவரோட அன்பு இருக்குது. அடுத்து எப்படி இருக்குது, நம்ம துளைந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இந்த 3 காலத்திலையும் அவரோட அன்பு மாறாததாக இருக்குது. மூன்றாவது, எப்பேற்பட்ட குழியில், எவ்வளோ ஆழமான குழியில் விழுந்தாலும் நேசரின் கரம், அவருடைய அன்பு அந்த குழிக்குள்ளே அவர் கரத்தை விட்டு நம்மளை மீட்டு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்து 4வது நம்ம என்ன பார்த்தோம், பரலோகத்தில் இருந்து பூமியிலேருந்து பரலோகத்திற்கு போய் சேரும் வரை அவரோட அன்பு நம்மளை என்ன பண்ணுது, பாதுகாத்து கொண்டே வருது. நம்ம போய் சேரும் வரை அந்த அன்பு நம்மளை நம்ம மீது கிவ் அப் பண்ணாமல் இருக்குன்றதை தான் பார்த்தோம். அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே வரணும். அதுக்கு முதலாவது நம்ம தேவனை உண்மையாக நேசிக்கணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு நேசிக்கணும். நெக்ஸ்ட்டு தேவன் நம்மளை நேசிக்கிறது போல் நம்ம பிறரை நேசிக்கணும். ஓகே, அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு அந்த இரண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே, ஆவியின் கனியில் 2வது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பழகிடுச்சுல இந்த கனி அந்த கனின்னு சொல்லி ஓகே, அதுக்கு நம்ம திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-3 வரைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் வாசிக்கலாம். லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அகேன்ஸ்ட் சச் திங் தேர் இஸ் நோ லா. ஸோ இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஜாய் பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். சந்தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம்ல. ஒரு காரியம் ரொம்ப நம்மளுக்கு பிடித்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம். இதே ஒரு காரியம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்ததுன்னா உடனே ஒரு சோகம். அதாவது நம்மளோட சூழ்நிலை பேஸ் பண்ணி நம்மளோட சந்தோஷம் இருக்குது. பட் ஆர் ஹாப்பினஸ், ஆர் ஜாய் ஷுட் பி டிபெண்டட் ஆன் காட். தேவனை சார்ந்ததாக இருக்கணும் நம்மளோட சந்தோஷம். நம்மளோட சூழ்நிலை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே தேவன் கூறியவர்கள். கரெக்டாக, தேவன் நம்மளோட பிதாவாக இருக்கிறார். தேவன் தாமே நம்மளுக்கு சோர்ஸாக இருக்கார். ஹீ இஸ் ஆர் சோர்ஸ். அவர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற போது பிளெஸ்ஸிங்ஸு, ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நம்மளுக்கு அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும்ன்ற போது இந்த சந்தோஷம் கூட அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நம்ம என்னைக்கு சோகமாகணும்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ செய்யும் போது நம்ம சோகமாக இருக்கணும். அதை தாண்டி நம்மளை உலகத்தில் நம்மளை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, சூழ்நிலை ஏதோ ரொம்ப எதிர்மறையாக போகுதுன்ற நேரத்தில் நம்ம உடனே டிப்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஷியஸ்னு ஆகிடக்கூடாது. பிகாஸ் ஆர் ஜாய் ஷுட் பி டிபெண்டட் ஆன் காட். அவர் கூட இருக்கிறதுல நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதாவது அவரோடு நான் நெருக்கமாக இருக்கேன்றது தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாட் இஸ் that one thing that is giving you happiness? சில பேருக்கு எஜுகேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது ஃபுட்டு இருக்கலாம், சில பேருக்கு அந்த மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த மந்த் எண்ணில் அந்த சந்தோஷம் இருக்காது. கரெக்டாக, எஸ். ஏன்னா நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். மந்த் எண்ணில் நம்ம கிட்ட காசு இல்லாதப்போ நம்ம உடனே துவண்டு போயிடுவோம். பட் இட் ஷுட் நாட் பி லைக் தட். மந்த் ஸ்டார்டிங்காக இருந்தாலும் மந்த் எண்டிங்காக இருந்தாலும் நம்மளோட சந்தோஷம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா, நம்ம தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஜாய், அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் நம்மளை விட்டு பிரியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளை முகத்தில் ஒரு சிரிப்போட நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். நீங்கள் ஜோசஃபோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏற்பட்ட காரியங்களை நீங்கள் பாருங்களேன். சகோதரர்களால் ஏமாற்றப்படுறாரு. அதே போல் என்ன சொல்கிறது, எகிப்துக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல அவர் மேலே ஒரு தேவையில்லாத வீண் பழி இப்படிலாம் இருக்குது. அப்புறம் கடைசியில் ஒரு ப்ரிசனில் போட்டுடுறாங்கல்ல, சிறையில் போட்டுடுறாங்க. அந்த இடத்துல ஜோசப் என்ன பண்ணுறாரு, நியாயப்படி பார்த்தா அவர் தான் உட்காந்து சோகமாக அழுது கொண்டு இருக்கணும். அவரை தான் பிறர் கம்ஃபர்ட் பண்ணணும். என்ன கேட்டால் மேபி he must have been in depression, அந்த மாதிரிலாம் அவர் போயிருக்கணும். பட்
சிறையில் இருக்கிற 2 பேரை போய் இவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்போ தேவனுடைய சந்தோஷம் அவரோட இருதயத்தை நிரப்பி இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக சோகமாக இருந்திருக்கும், மேபி சில நைட்ஸ்லாம் அவர் அழுதுருப்பாரு. பட் அவருக்குள்ளே இருந்த ஒரு ஜாய், தேவன் கூட அவர் நெருக்கமாக இருந்ததுனால அவருக்குள்ள இருந்த ஒரு ஜாய், அந்த பபிள் ஆகிட்டே இருந்திருக்கும்ல, அந்த ஜாய்னால அவர் பிறரை போய் என்ன பண்ணுறாரு, சமாதானப்படுத்துறாரு. பிறருக்காக போய் தரிசனத்தை சொல்கிறாரு. பிறரை அவர் என்ன பண்ணுறாரு, உற்சாகப்படுத்துறாரு. அப்படி தான் நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட ஜாய் பேசிக்காக நீங்கள் நம்ம கற்றுக்கிறதுன நம்மளோட ஜாய் தேவனை சார்ந்ததாக இருக்கணும். இட் ஷுட் பி டிபெண்ட் ஆன் காட். இட் ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் எனி சிச்சுவேஷன் ஆர் த வேர்ல்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்மளை நிரப்புறதுக்காக நம்ம வந்து ஜெபிப்போம். ஆல்வேஸ் ரிமெம்பர் our joy should be dependent on the nearness of God. நம்ம தேவனோட நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளோட சந்தோஷம் அதிகரித்து கொண்டே இருக்கணுமே தவிர, என்றைக்காச்சும் நம்மளோட சந்தோஷம் குறைவுபடுது அப்படின்னா அப்போ நம்ம தேவனோட நெருக்கமாக இல்லைன்றது தான் அர்த்தம். வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்பா நன்றி ஆண்டவரே, இப்பொழுது கூட அப்பா அநேக நேரத்தில் எங்களோட சந்தோஷம் அப்பா எமோஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, சூழ்நிலை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ஆண்டவரே we want to quit that kind of a life. அப்பா எங்களோட சந்தோஷம் உங்களோட நெருக்கமாக இருக்கிறதுலேருந்து வரணும் ஆண்டவரே. உமை பக்கமே நாங்கள் இருக்கணும் ராஜா. உமை விட்டு தூரம் போகாமல் உங்களோட நெருக்கமாக இருந்து உமைக்கிட்ட இருந்து நாங்கள் அந்த சந்தோஷத்தை டைரெக்டாக பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எப்போ வந்து உங்களுக்கு பிரியமில்லாத நாங்கள் செய்யும்போது அப்பொழுது எங்களுக்குள்ளே ஆவியான தேவனை உணர்த்தும் போது திரும்ப நாங்கள் மனம் திரும்பி உங்ககிட்ட வந்து திரும்ப அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். Our joy should not be dependent on any things or people or world, but it should be dependent by the nearness of God. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஆவியின் கனியோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்களுக்குள்ள நீங்க உற்பத்தி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a great day.